மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஏந்திப்பா இன்னைக்கு நம்ம இந்த ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி இருக்குல்ல, அதாவது பெண்களுக்கு குழந்தையின்மைக்கு முக்கிய காரணங்கள், அதுக்கு என்ன தீர்வு, என்ன சொல்யூஷன், அதை பத்தி நம்ம பார்க்கலாம். காரணங்கள் நீங்க ஃபுல் டீட்டெயிலா சொல்லணும். நம்ம அப்பதான் மக்களுக்கு புரியும். ஏன்னா இன்னைக்கு இந்த பதட்டத்துல இன்னைக்கு நிறைய டெஸ்டும் பேபிக்கெல்லாம் போயிட்டுறாங்க. வேற வழியே இல்லைன்னா போகலாம். ஆனா நேச்சுரலா அவங்களுக்கு சோர்ஸ் என்ன மாதிரி நம்ம சிஸ்டத்துல பண்ண முடியும், பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். கண்டிப்பா. பொதுவா பாருங்க, குழந்தையின்மை அப்படின்னாலே ஆண்கள் சார்ந்த காரணங்கள் அப்படின்றது இருக்கும், அதே மாதிரி பெண்கள் சார்ந்த காரணங்கள் இருக்கும். இப்ப மேடம் பெண்கள் சார்ந்த காரணங்களும் அதுக்கு தீர்வும் பத்தி தான் பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. பொதுவா பெண்கள் சார்ந்த காரணங்கள் அப்படின்னா, ஒரு கேர்ள் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயங்க, நம்ம குழந்தை இல்லை அப்படின்னாலே அவங்களுக்கு மாசம் ஓவுலேஷன் நடக்குதா, அதாவது ஓவரிஸ், சினைப்பைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, முட்டைப்பை, அந்த முட்டைப்பையில ஏதாவது குறை இருக்கான்னு பார்க்கணும். முட்டைப்பையில பிசிஓஸ் இருக்கா, எல்ஆர்ஷ் ஓவரிஸ் இருக்கா, இல்லைன்னா முட்டைப்பையே பாத்தீங்கன்னா ரொம்ப சுருங்கி இருக்கா, குட்டி இருக்கா, ஸ்ட்ரீக் ஓவரிஸ் அப்படிம்பாங்க. அப்பனா அந்த முட்டைப்பையே வளர்ந்துருக்காது, ஒரு சத வளர்ச்சி மட்டும் இருக்கும், ஸ்ட்ரீக் ஓவரிஸ் வாங்க. இந்த மாதிரி ஏதாவது காரணம் இருக்கா, இதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ரெண்டாவது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை. கர்ப்பப்பை போதுமான அளவு வளர்ச்சி இருக்கா. முதல்ல கல்யாணம் ஆகி 40 வயசு ஆயிருக்குங்க, குழந்தை இல்லைன்னு வருவாங்க, பார்த்தா கர்ப்பப்பையே பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கும், ரூடிமெண்ட்ரி யூட்ரஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி கர்ப்பப்பை போதுமான வளர்ச்சி இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கும் மேல கர்ப்பப்பையில எண்டோமெட்ரியோசிஸ், அடினோமயோசிஸ், கொழுப்பு கட்டி, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், தசைநார் கட்டி, கர்ப்பப்பை வீக்கம், பல்கி யூட்ரஸ், எண்டோமெட்ரியல் திக்கனிங். எண்டோமெட்ரியல் திக்கனிங் ஒரு மெயின் ரீசன் கிடையாது, ஆனா அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸ் இருக்கான்னு பாக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல சில ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சில பெண்களுக்கு சின்னதா ரெட்டு கர்ப்பப்பை இருக்கு, பார்த்திருக்கோம். அதே போல சில பெண்களோட ரிப்போர்ட்ல அந்த ஓவரிஸே இல்லாம இருக்கும். ஒரு சைடு இருக்கலாம், இல்ல ஓவரிஸே இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சின்னதா இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இதே போல சில பெண்களுக்கு கர்ப்பப்பை டிபி, அப்புறம் கர்ப்பப்பை கேன்சர், அதே போல சினைப்பை டிபி அண்ட் கேன்சர் ப்ராப்ளத்தினாலையும் இன்ஃபெர்டிலிட்டி முக்கிய காரணம் அப்படிங்கிறத நினைவு கூறுறோம். ஆமா. அதுக்கப்புறம் டியூபல் க்ளோஸ், இந்த கருக்குழாயில பாத்தீங்கன்னா அடைவு இருக்கு, அது நிறைய பேருக்கு. ஆமா. பைலேட்ரல் டியூபல் பிளாக் இருக்கா, இல்ல யூனிலேட்ரல் டியூபல் பிளாக் இருக்கா, ஒரு டியூப் இருந்தா கூட போதுமானது. பைலேட்ரல் டியூபல் பிளாக் இருக்கு அப்படின்னாலும் இவங்க வைத்திய முறையில அதை பாருங்க, இந்த ஒருங்கிணைந்த வைத்தியம் அப்படின்னு பாத்தீங்களா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி செய்யும் போது நல்ல ரிசல்ட் வரதான் செய்யுது. மீதி மேடம் கண்டினியூ பண்ணுவாங்க, நீங்க கேளுங்க. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை உள்ள பெண்கள் உங்க ரிப்போர்ட் எடுத்துட்டு வரணும், பயப்பட தேவையில்லை, தயக்கம் இல்லாம வரணும். அது இல்லாம வரும்போதே நீங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சில பெண்கள் இன்னைக்கு படித்தவங்களுக்கு புரியுது, தெரியுது. சிலருக்கு தெரியறது இல்லை, ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு அறியாமை தெரியாது. அதனால டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணியும் பாருங்க. கூடவே இன்னொரு விஷயம் உங்க நினைவு கூறுறது என்னன்னா, ஒரு திருமணமான ஒரு தம்பதி, அப்போ அந்த பெண்ணும் ஆணும் 2 பேருக்கும் செக் பண்ணணும், 2 பேரோட ரிப்போர்ட்ஸ் வரணும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை நான் சொல்றேன், அந்த பெண்ணுக்கு வயதாயிட்டே இருக்கு. ஆரம்ப நிலையில அந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனா அவங்க ஹஸ்பண்ட்க்கு தான் ப்ராப்ளம். அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, ஏன்னா அவங்க வர்றதே லேட்டு, இப்போ கல்யாணமே லேட் மேரேஜ் ஆகுது, அதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த மாதிரி சூழல்ல அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி ஆகுறதுக்குள்ள இவளுக்கு மெனோபாஸ் ஸ்டேஜ் வருது. அப்போ இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியான ஒரு கட்டாயத்துல இன்னைக்கு மக்கள் சிக்கி தவிர்த்து கஷ்டப்படுறாங்க. அதனால நாளைக்கும் நம்ம இதன் தொடர்ச்சியா பேசலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.